ஃபிளாக்ஸ் அப்படிங்கிறது ஆளி விதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஃபிளாக்ஸ். இந்த ஃபிளாக்ஸ்ல நார்ச்சத்து அதிகமாக இருக்கு. கார்போஹைட்ரேட்ஸ் அதாவது கலோரிகள் ஏற்றக்கூடிய இந்த சர்க்கரை சத்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ ஃபிளாக்ஸுக்கு நேச்சுரலாகவே ரத்த குழாயில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைச்சி ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணக்கூடியது. ஃபிளாக்ஸ் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, பாடி வெயிட் குறைக்க நினைக்கிறவங்க ஃபிளாக்ஸ் ஆயிலும் எடுக்கலாம். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஃபிளாக்ஸ் ஆயில் எடுக்கலாம். ஃபிளாக்ஸ்ல ALA அப்படிங்கிற முக்கியமான ஒரு ஒமேகா ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது. லிக்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறதுனால ஆன்டி ஏஜிங் வயோதிகத்தன்மை வராமல் தடுக்க முடியும். கலர் பர்ஃபெக்ஷன் கண்ணில் வரக்கூடிய பாதிப்பு, ஏன்னா நம்ம கண்ணை பொறுத்த வரைக்கும் எல்லா நிறங்களையுமே நம்ம கண்ணால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்ப அந்த மாதிரி நிறங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியல, அவர் கண்ணோட செயல்பாடுகள் நல்லா இருக்குமா, ஃபிளாக்ஸ் ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இரகுலர் பீரியட்ஸ் இருக்கா, ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடியது. ஸோ பீரியட்ஸ் கரெக்ட் ஆகிறதுக்கு, அந்த சைக்கிள்ஸ் கரெக்டாக ரிப்பீட் ஆகிறதுக்கு ஃபிளாக்ஸ் ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி 45-50 வயது ரீச் ஆகிறவங்க மெனோபாஸ்ங்கிற ஒரு ஸ்டேஜுக்குள்ள போகும் பொழுது அப்போ அவங்களுக்கு பல விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படலாம். லைக் புற்றுநோய், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி பல நோய்கள் ஏற்படலாம். ஸோ மெனோபாஸ் ஈஸியாக கடக்கிறதுக்காக ஃபிளாக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஃபிளாக்ஸ் ஒரு நாளைக்கு 2 to 3 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வர.